தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பதில் சிக்கல்கள் காணப்படும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் கடந்த 2 நாட்களாக தவேக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சருக்கு வழங்கப்படும் வாகன தொடரணி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவை நேற்று இரவுடன் மீளப் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு செல்லும் வழியில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகளும் அகற்றப்பட்டுள்ளதுடன் கடமையில் இருந்த காவல்துறையினரும் மீளெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றிய நிலையில் தமிழக ஆளுநர் அல்லேகரி சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். இதன்போது 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை விஜய் வழங்கியுள்ளார். அதை பெற்றுக்கொண்ட ஆளுநர் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை வழங்கும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். இதனால் விஜய் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் பின்வாங்கியுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் நிலவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலால் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க தமிழக காவல்துறையினருக்கு மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தவேக தலைவர் விஜய் இன்னும் ஆட்சி அமைக்காத சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.